சற்று முன் வந்த ஒரு தகவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே கூட லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7/10/2024 ஆகிறது. இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க. இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தாலே தெரியும், அதாவது வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் முன்கூட்டியே தொடங்க உள்ளது. ஏன்னா சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. அது முன்கூட்டியே தொடங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுழற்சிகள் அது தொடங்குவதற்கு சாதகம் ஏற்பட்டு விட்டது. இந்த ஒட்டுமொத்த சுழற்சிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகம் அருகே நிலை கொண்டு கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு காற்று நன்றாக ஈர்க்கப்பட்டு அதிகமான ஒரு மழைப்பொழிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே பார்க்கலாம், நமக்கு தேவை மழை. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் மழை பெய்யும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் மிக கனமழை உறுதி. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டம், தென் உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், காற்று பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள், மேற்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சாதகம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே ஒரு சுழற்சி ஒன்று இருக்குது. மேலும் வங்கக்கடலில் குறிப்பாக நம்ம தமிழகம் அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று நிலை கொண்டிருக்கிறது. இப்போ அந்த பக்கமும் ஒரு சுழற்சி, இந்த பக்கமும் ஒரு சுழற்சி. இப்படி இரண்டு சுழற்சிகள் நம்ம தமிழகம் அருகே நீடிப்பதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதிகமான காற்றுகள் குவிக்கப்படும். அதாவது இப்போ குறிப்பாக இந்திய பெருங்கடலிலிருந்து அதிகமான நீராவி காற்று தற்பொழுது தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீராவி காற்று ஒட்டுமொத்த தென்னிந்தியா முழுவதும் தற்பொழுது குவிக்கப்படுகிறது. அது அதிகமான மழை தரக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த காற்று, அதாவது நீராவி காற்று. அந்த காற்று தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் நுழைய என்னன்னு கேட்டிங்கன்னா மேகங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அதாவது மேகங்கள் நிற்காமல் அப்படியே உற்பத்தி என்பது தொடர்ந்து ஆகிக்கிட்டே இருக்கும். மழைப்பொழிவும் பல மணி நேரம் நீடித்து நின்று பெய்யும். எனவே இதனால் இரு சுழற்சிகள் வங்கக்கடலில் ஒன்று, அரபிக்கடலில் ஒன்று நீடிப்பதனால அதுவும் ரொம்ப தூரம் கிடையாது, நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. இதன் காரணமாக இன்றைக்கும் மழை உறுதி, நாளைக்கும் மழை பெய்யும், நாளை மறுநாளும் மழை பெய்யும், அடுத்த நாளும் மழை பெய்யும். வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வெப்பசலன இடிமலை மற்றும் காற்று சுழற்சி மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கும். எனவே இதனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான ஒரு நாட்கள் தாங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், வரக்கூடிய நாட்கள் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். சென்னைக்கு மழை பெய்யும், மதுரைக்கு மழை பெய்யும், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், மேற்கு மாவட்டம் மற்றும் கேரளா, கர்நாடகா மற்றும் இதுவரைக்கும் மழை பெய்யலைன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க. மழை கண்டிப்பாக பெய்யும், சேர்த்து பெய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுழற்சிகள் ஒன்று இணைந்து ஒரு புயலாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புயல்னால் நம்ம பக்கம் வராது. புயல் என்பது அரபிக்கடலில் அதை இப்போ அதாவது அரபிக்கடலில் ஒன்று இருக்குது, வங்கக்கடலில் ஒன்று இருக்குது. மேலும் ஒரு புதிய சுழற்சி தெற்கு சுமத்ரா மற்றும் தெற்கு அந்தமான் அங்கே ஒன்று உருவாக போகுது. இந்த மூன்றுமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் தீவிரம் அடைவதற்கும் பிக்கப் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி தீவிரம் அடைந்தால் அது ஒரு தாழ்வு மண்டலமாக தென் தமிழகம் மற்றும் தமிழகம் ஒட்டிய கடலோர பகுதி நோக்கி நகர்ந்து பெரும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு வாய்ப்பாகவே இருக்கிறது, இன்னும் உறுதியெல்லாம் கிடையாது இது அப்படின்னு. வாய்ப்பு என்பது தாழ்வு மண்டலமாக தென் தமிழகம் அருகே வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே, தென்னிந்தியா முழுவதுமே அதிகமான பெருமழையை கொடுக்கும் இந்த நிகழ்வு. பார்க்கலாம்,
இது ஒன்று எங்கெங்கெல்லாம் இது ஒன்று சேரப்போகிறது, எந்த இடத்துல ஒன்று சேரும், அதான் இப்போ ரொம்ப கவனிக்கப்படணும். எனவே இது வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸோ அடுத்து நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி மழை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு. இப்போ வந்து மழை தொடங்கிருச்சு. காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே மழை என்பது காலையில் 9:30க்கே மழை தொடங்கிருச்சு. இப்போ வந்து 12 மணி மேலே ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தற்பொழுது கனமழை சில இடங்களில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதிங்க. இப்போ அதாவது தேவிப்பட்டினம், பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதியில் தற்பொழுது மிக கனமழை வரைக்கும் தற்பொழுது பெய்துகிட்டு இருக்கு. அந்த மழைப்பொழிவு அப்படியே தென் மாவட்டம் உள்ளே நகரும். தென் மாவட்டம் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் அந்த இடங்கள் நோக்கி நகரும். ஸோ அடுத்து ஒரு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இந்த கோடியக்கரையில் இப்போ மழை பெய்யுது. கோடியக்கரை, வேதாரண்யம் மற்றும் முத்துப்பேட்டையில் ஒரு கனமழை தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அந்த மழைப்பொழிவும் டெல்டா உள்ளே நோக்கி நகரும். இப்போ கடலோரம் தொடங்கியிருக்க மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா அனைத்துமே உள் மாவட்டம் நோக்கி நகரக்கூடும். வேதாரண்யம், நாகப்பட்டினம் தொடங்கியிருக்கக்கூடிய மழை தற்பொழுது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மன்னார்குடி மற்றும் பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவாரூர், தஞ்சாவூர் நோக்கி நகர்ந்து டெல்டா உள்ளே பல மணி நேரம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, நீடாமங்கலம், மன்னார்குடி, நாகப்பட்டினம், வேதாரண்யம் மழை தொடங்கிவிட்டது. அந்த மழைப்பொழிவு அப்படியே டெல்டா உள்ளே நோக்கி நகரும். அதேபோல் காரைக்கால், சீர்காழி, ஜெயங்கொண்டம், திட்டக்குடி, நெய்வேலி, டெல்டா மாவட்டம் முழுவதும் மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது. இன்று வரக்கூடிய மணி நேரம் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து மேலும் ஒரு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா கடலூர், புதுச்சேரி இடையே உருவான மழைப்பொழிவு தற்பொழுது திண்டிவனம், திருவண்ணாமலை மற்றும் திருக்கோவிலூர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய மணி நேரம் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு நோக்கி நகரும். அதேபோல் வந்தவாசி, மதுராந்தகம், செங்கல்பட்டு மழை தொடங்கியிருக்கிறது. மேலும் பொன்னேரியோட மேற்கு பகுதி, பழையவேற்காடு, சென்னையோட மேற்கு தற்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது. பழையவேற்காடு மேற்கு பகுதி, அரக்கோணம், காஞ்சிபுரம் கனமழை தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரம் வட மாவட்டம் உள்ளே பயணிக்கும். இதில் வந்து சென்னையை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கு. இதில் வந்து மேற்கே மழை உருவாயிருச்சு, சென்னை கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. இருந்தாலும் கடலில் இருந்து மேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கடலில் வரக்கூடிய மேகம் தான் தீவிரமடைந்து சென்னை நோக்கி வரக்கூடிய மணி நேரத்தில் மழை தரலாம். இனிமேல் அடுத்த 48 மணி நேரம் சென்னைக்கு கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எச்சரிக்கை இருக்கிறது. வரக்கூடிய மணி நேரம் சென்னைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், பொன்னேரி, வட உள்ளே அதிகமான மழை. வட உள் மாவட்டம் வேலூர், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஆரணி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் வட உள் மாவட்டங்களுக்கு மழை உறுதி. எனவே கண்டிப்பாக சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர் காற்று பகுதிகள், இன்னைக்கு காற்று பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. மணப்பாறை, திண்டுக்கல், பழனி, வேடசந்தூர் மற்றும் திருச்சி, கரூர் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மழைப்பொழிவு பல மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ முன்கூட்டியே மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது. ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னா பல மணி நேரம் வரக்கூடிய மணி நேரம் தீவிரமடையும். குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு மையமாக வைத்து பல மணி நேரம் கனமழை பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கு நீடிக்கலாம். சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு 20 சென்டிமீட்டர் கூட மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கணும். மழை பெய்யும் போது இடிமின்னல் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர் மற்றும் காற்று பகுதிகள், தாராபுரம், கோயமுத்தூர், நீலகிரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி கண்டிப்பாக மழை இருக்குது. காற்று பகுதிகளுக்கு மிக சிறப்பான மழை கண்டிப்பாக இருக்குது, இன்றைக்கி கண்டிப்பாக பெய்யும். அதேபோல் கடலோர மாவட்டங்களுக்கும் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கிறது. அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரம் உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும். அதுவும் வேகமான நகராது, மெதுவாக மெல்ல நகரும். ஏன்னா காற்று மெல்ல நகரும் காற்று என்பதனால மெல்ல ஒரு மணி நேரம் ஒரு ஊரில் மழை பெய்யுது அப்படின்னா அந்த ஊரை விட்டு அந்த மழை நிற்பதற்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் போல தெரிகிறது. எனவே வரக்கூடிய நாட்களில் மழை தொடரும். இன்னைக்கு
தமிழகமெங்கும் மிக சிறப்பான மழை காத்திருக்கிறது. குறிப்பாக மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் முழுவதுமே மிக நீண்ட பரவலாக மிக கனமழை எச்சரிக்கை இருக்கிறது. நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவருக்கு இந்த அறிக்கை ஷேர் பண்ணுங்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் தீவிரம் அடையும்.